வணக்கம். சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூவுக்கு நெட் பேங்கிங் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற ப்ரொசீஜர் ஐசிஐசிஐ டைரக்ட் தவிர மற்ற புரோக்கர்ஸ்ட டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்க எல்லா சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஜெரோதா, ப்ரோ, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், அப்ஸ்டாக்ஸ், இப்படி ஆல் டிஃப்ரெண்ட் brokerage ஹவுசஸில் டிமேட் அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணுற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க்கும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஐசிஐசிஐ டைரக்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஹோல்ட் பண்ணுறவங்க அவங்களோட ஐசிஐசிஐ டைரக்ட் போர்ட்டல்லையே போய் ஈஸியாக சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம். அது பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் இங்கே மேலே கொடுக்குறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றவங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது நம்ம எத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட டெபாசிட்ரி, அதாவது என்எஸ்டிஎல்லா இல்லை சிடிஎஸ்எல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் நம்பரை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ரைட்ஸ் இஷ்யூவுக்கு இந்தியாவில் இருக்க எந்த பேங்க்கில் இருக்க நெட் பேங்கிங் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த பேங்க் வந்து ஐபிஓ அல்லது ரைட்ஸ் இஷ்யூவை ஆஃபர் பண்ணணும். அடுத்தது அந்த பேங்க் வந்து கண்டிப்பாக ஏஎஸ்பிஏ மோட் அதை சப்போர்ட் பண்ணணும். இந்த ஏஎஸ்பிஏ மோட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஐபிஓவோ இல்லை ரைட்ஸ் இஷ்யூவோ அப்ளை பண்ணுறோன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. எப்போ அந்த ஐபிஓ அலோகேஷனோ இல்லை ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கிடைக்கிற ஷேர் அலோகேஷன் நடக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகும். அதுதான் ஏஎஸ்பிஏ இல்லை ஆஸ்பா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட் பேங்கிங்கில் இந்த ரெண்டுமே ஆஃபர் பண்ணுற எந்த பேங்காக இருந்தாலும் நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூவை அப்ளை பண்ண முடியும். இப்போ நாம் ஜெரோதாலேருந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் எப்படி எடுக்கிறது, அதோட நமக்கு எத்தனை ஆர்இஸ் அலோகேட் ஆயிருக்குன்னு பார்க்குறது அப்படின்றத குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் உங்களோட ஜெரோதா கைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் யூசர் ஐடி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிமேட் பிஓ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 16 டிஜிட் நம்பர் இதுதான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக எத்தனை ஆர்இஸ் நமக்கு அலோகேட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஹோல்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சவுத் ஆர்இ -BE, அதாவது சவுத் -RE-BEன்னு இருக்கு இல்லையா, இதுதான் சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட். ஸோ இது வந்து எத்தனை நம்பர்ஸ் நமக்கு அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நாம் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை அப்ளை பண்ண போகிறோன்னா இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்க பாருங்கள். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு விற்க போகிறோன்னா அந்த அமௌண்ட் நமக்கு லாபம் தானே, அதையே மிஸ் பண்ணணும். இக்னோர் பண்ணினா நமக்கு எதுவுமே யூஸ் இருக்காது, ஜஸ்ட் லேப்ஸ் தான் ஆகிடும். அதனால் வந்து ஐதர் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை 14th மார்ச்க்குள்ளே செல் பண்ணிவிடுங்க. செல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த 3 டாட்ஸ் கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆர் எக்ஸிட்னு இருக்குது. இதில் எக்ஸிட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வருது. நார்மலாக ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செல் பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து செல் பண்ணலாம், இல்லை லிமிட் ப்ரைஸ் கொடுத்து செல் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, எத்தனை குவான்டிட்டி நம்ம செல் பண்ணணுமோ அதை போட்டு செல் அப்படின்னு கொடுத்தா சேல் ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ நார்மலாக ஒரு ஸ்டாக்குக்கு அந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஐதர் உங்கள் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸை அடிஷ்னலாக வாங்கிக்கோங்க, இல்லை உங்களுக்கு வந்திருக்க இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை சேல் பண்ணி அதில் வர பைசாவை எடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து ரைட்ஸ்க்கு அப்ளை தான் பண்ண போகிறேன், அதனால் வந்து செல் பண்ணலை, கேன்சல் பண்ணிடுறேன். இதை இப்போ நான் இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நெட் பேங்கிங் வழியாக போய் நாம் இந்த ரைட்ஸ் இஷ்யூவுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே நான் ஜெரோதா அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுறதுனால இதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் ப்ரொசீஜர் இதே தான். உங்கள் ப்ரொஃபைலுக்கு போய் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. சில ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் பார்த்தோன்னா டிபிஐடின்னு ஒன்று இருக்கும், கிளைண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். ரெண்டுமே கம்பைன் பண்ணிடணும். டிபிஐடிங்கிறது அந்த ப்ரோக்கரோட ஐடி, கிளைண்ட் ஐடிங்கிறது உங்களோட ஐடி. ஸோ டிமேட் அக்கௌண்ட் நம்பருங்கிறது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர நம்பர் தான் டிமேட் அக்கௌண்ட் நம்பராக இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனில் அதை எடுத்துக்கோங்க. உங்களோட டிமேட் ஹோல்டிங்ஸ் இல்லை டிமேட் பேலன்ஸ் செக்ஷனில் போய் எத்தனை
ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண போகிறதுனா அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை செல் பண்ண போகிறதுனா ஸ்டாக் எப்படி செல் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் ரைட் என்டைட்டில்மெண்ட்டை செல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெட் பேங்கிங் வழியாக இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பேங்க்கோட நெட் பேங்கிங்கில் இருந்து வேணால் அப்ளை பண்ண முடியும், ப்ரொவைடட் அந்த பேங்க் வந்து இந்த ஐபிஓ ஆர் ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணணும் அண்ட் அந்த பேங்க் வந்து ஏஎஸ்பியை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். உங்களோட பேங்கிங்லேயும் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் இதே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இன்வெஸ்ட் செக்ஷனில் போய் ஐபிஓ அப்ளிகேஷன் த்ரூ ஏஎஸ்பிஏ அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிடலாம். உங்களோட நெட் பேங்கிங்கில் ஐபிஓ ஆர் ஏஎஸ்பிஏ சர்வீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அது எந்த செக்ஷனில் இருக்கோ இல்லை எந்த லிங்க்கில் இருக்கோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இங்கே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடலாம். இங்கே ஐபிஓ அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொன்னால் செலக்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே டேரெக்டாக டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணிடலாம். கண்டினியூ கிளிக் பண்ணால் இங்கே நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடலாம். உங்களை வந்து ஐபிஓ ஆர் ரைட்ஸ் இஷ்யூ சிஸ்டம்க்கு ரீடைரக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஆன்லைன் ஐபிஓ அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ சிஸ்டம்க்கு வந்தாச்சு. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ஐபிஓ இஷ்யூ, கீழே ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ ஆர் கால் மணின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். இங்கே ரைட்ஸ் இஷ்யூ இருக்க எல்லா ஷேர்ஸும் டிஸ்பிளே ஆகுது. அதாவது எந்தெந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணுதோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ஆர்ஐ சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ்பா அதாவது அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்ட் அமௌண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆஸ்பா மோடு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ ஓகேன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நம்ம வந்தாச்சு. நம்மளோட நேம் அண்ட் பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிடும். இப்போ நாம் இங்கே சிடிஎஸ்எல்லா என்எஸ்டிஎல்லா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஜெரோதா அப்படிங்கிறதுனால சிடிஎஸ்எல் செலக்ட் பண்ணிக்கலாம். டிபி நேமில் ஜெரோதா புரோக்கிங் லிமிடெட்னு கொடுத்துடலாம். அடுத்தது இங்கே கீழே பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது. ஸோ நாம் ஜெரோதா அந்த ப்ரொஃபைல்லேருந்து எடுத்தோம் இல்லையா 16 டிஜிட் நம்பர், அதை வந்து இங்கே என்டர் பண்ணிடணும். இப்போ நம்ம பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிடணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது பிட் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடலாம். இங்கே நம்ம எத்தனை ஷேர்ஸ்க்கு பிட் பண்ண போகிறோம், அதாவது எத்தனை ஆர்இஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். ஸோ நாம் வந்து ஜெரோதாவில் ஹோல்டிங் செக்ஷனில் எத்தனை ஆர்இஸ் நமக்கு அலோகேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அந்த நம்பர் ஆஃப் ஆர்இஸை இங்கே கொடுக்கலாம். இல்லை அதை விட கம்மியாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதை விட கம்மியாகவும் கொடுக்கலாம். ப்ரைஸ் பர் ஷேர் 22 rupees. இது ஏற்கனவே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். ஸோ இங்கே நம்ம எத்தனை ஆர்இஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி அப்ளை பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கேட்குது. யூஆர் அபவுட் டு பிளேஸ் அன் ஐபிஓ ரைட்ஸ் இஷ்யூக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிட் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைட்ஸோட ஆர்டர் புக்கில் போய் பார்த்தோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் தெரியும். அவ்வளவுதாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெட் பேங்கிங் மூலமாக எப்படி நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருக்கோம். உங்களோட நெட் பேங்கிங்லேயும் ப்ரொசீஜர் இதுவே தான் இருக்கும். நீங்கள் ஐபிஓ அப்ளிகேஷன் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் உங்களது சிடிஎஸ்எல்லாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை என்எஸ்டிஎல்லாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிபி நேமில் உங்கள் ப்ரோக்கிங் அக்கௌண்ட் நேம் எழுதிருங்க. பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பரில் அந்த 16 டிஜிட் நம்பர் எழுதிருங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்இஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ப்ரோசீட் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக நெட் பேங்கிங் மூலமாக ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.